வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய், வரமிளகா, ஒரு பச்சை மிளகாய், மிளகு, ஜீரகம், கொஞ்சோண்டு உளுந்து போட்டு அரைச்சிக்கிறோம். இது பாருங்கள், பருப்பு காய் ஒரு தட்டில், பருப்பு மூடின தட்டில் காய் சாதம் ஒரே இதில் வச்சு 3 விசில் வந்துருச்சு, இறக்கியாச்சு. இப்போ மேக்ஸிமம் 20 நிமிஷத்தில் சமையல் முடிஞ்சிடும். பாருங்கள், தாளித்து மஞ்சப்பொடி, கொஞ்சம் சாம்பார் பொடி போட்டு, உப்பு போட்டு, இதில் கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவிட்டோம். இறக்கும்போது சூப்பராக இருக்கும். தால் ரெடி. இப்போ கூட்டுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், கடலப்பருப்பு எல்லாம் போட்டு தாளித்து, நான் கட்டி பெருங்காயம் கொஞ்சோண்டு போட்டிருக்கேன். போட்டு கடுகு வெடிச்சிடணும். வெடித்த உடனே நம்ம இந்த கொல்லங்காயை உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் மஞ்சப்பொடி போட்டு, ஏற்கனவே வெந்துருச்சு, ஒரு 2 நிமிஷம் வெந்தால் போதும். இப்போ கொஞ்சம் தேங்காய், சீரகம், உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கொத்தமல்லி, பச்சை கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு அரைச்சி விட்டு இதில் விட்டுறணும். விட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். கூட்டு ரெடி. இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பாசிப்பருப்பு வேக வச்சதை எடுத்து வச்சுருந்தோம், அதை கலந்துட்டோம். ஓகே, அரை மணி நேரம் குக்கர் விசில் வர்றதுக்கு, குளிச்சுட்டு வர்றதுக்குள்ளே குக்கர் விசில் வந்துடும். இறக்கிட்டு தால் ஆயிடுச்சு, சாதம் ஆயிடுச்சு, கூட்டாயிடுச்சு, தயிர் இருக்குது, நெய் இருக்குது. சாப்பிட்லாம் வாங்க. அரை மணி நேரத்தில் பூரா சமையல். நான் சமையலுக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், எப்போயாவது தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்க? கமெண்ட்டில் போடுங்க. இது ஒரு உடம்புக்கு ரொம்ப நல்லது. நன்றி.